வெல்கம் டு கிரிக்கெட் பேஜ். நீங்கள் பார்த்துட்டு கிரிக்கெட் பேஜ். நம்ம 5 வீடியோவில் வந்து சிஎஸ்கே vs பஞ்சாபோட ப்ரிவியூ தான் பார்க்க போகிறோம். ப்ரிவியூ பார்க்குறதுக்கு முன்னாடி வீடியோ நிறைய பேர் பார்க்குறீங்க, பட் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்க. நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி பார்த்தீங்கன்னா நாங்கள் போகிற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு வந்து நோட்டிஃபிகேஷன் வரும். அண்ட் சிஎஸ்கே அண்ட் ஐபிஎல் பற்றி மோர் அப்டேட்ஸ் உங்களுக்கு தெரிஞ்சுக்கலாம். ஸோ வீடியோக்குள்ளே போகலாம். சிஎஸ்கேட பஞ்சாப் மேட்ச் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரே ஒரு ஆறுதல் பார்த்தீங்கன்னா பஞ்சாபோட கேப்டன் வந்து இன்ஜுரியால் சிஎஸ்கே மேட்ச்சில் வந்து இல்லை. ஸோ சீரியஸாக கிடையாது. பட் அது ஒரு நல்ல சைன் சிஎஸ்கேக்கு. பாருங்கள், இப்படிலாம் பாருங்கள், சிஎஸ்கேக்கு வந்து அப்போசிட் இருக்க டீம் வந்து ஒருத்தர் வந்து இல்லைன்னா அது சிஎஸ்கே ஒரு ப்ளஸ்ஸாக இருக்குது. ஏன்னா அந்தளவுக்கு டீம் வந்து ரொம்ப வீக்காக இருக்குது சிஎஸ்கே டீம். அதுதான் உண்மை. சிஎஸ்கே பேட்டிங் பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு ஓகே, ஒரு மேனேஜ் பண்ணி ஒரு 180 ஒரு 200 அடிக்கலாம். பட் என்னைக்காச்சும் ஒரு தான் மாதிரி டோட்டல் பேட்டிங் ஃபுல்லாக ஃபெயிலியர் ஆகிடும். பட் அது தினமும் நடக்காதுன்னு நம்ம நம்புவோம். பட் சிஎஸ்கேட மெயின் பிரச்சனை எங்கே இருக்குன்னா அவங்க பவுலிங்கில் தான் இருக்குது. ஏன்னா பவுலிங்கில் இருக்குன்னா உங்களுக்கு வந்து ஒரு பவுலர்ஸ் பார்த்தீங்கன்னா வந்து முன்னாடியில் பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு 3 வெரைட்டியான பவுலர்ஸ் இருப்பாங்க. ஒரு 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 பவர் பிளேயர் போடுற ஒரு பவுலர் இருப்பாங்க, ஒரு மிடில் போடுற ஒரு பவுலர் இருப்பாங்க, டெத்துக்குனே ஒரு பவுலர் இருப்பாங்க. பட் இந்த டைம் பார்த்தீங்கன்னா சிஎஸ்கே பார்த்தீங்கன்னா இருக்கிற எல்லாருமே வந்து ஒரு ஒரு பவர் பிளே பவுலர்ஸ். ஏன்னா ஒரு மேட் ஹென்ரி, ஒரு அர்ஜுன் கம்போஜ், ஒரு கலீல் அகமது, இந்த 3 பேருமே வந்து பவர் பிளேயில் போடக்கூடிய பவுலர்ஸ். பட் இவங்க 3 பேருமே வந்து எக்ஸ்பீரியன்ஸை டெத்தில் போட்டு, ஸோ இவங்க எல்லாமே இப்படி டெத்துக்கு போகிறது. லாஸ்ட் மேட்ச் வந்து டெத் ஓவர்ஸ் போகவே இல்லை, அதுக்குள்ளேயே மேட்ச் முடிஞ்சிருச்சு. ஸோ இந்த மேட்ச் கண்டிப்பாக டெத் ஓவர்ஸ் வரைக்கும் போகும். யார் டெத் ஓவர்ஸ் போடுவாங்க? அது பெரிய பிரச்சனையாக இருக்குது. இது மட்டும் தான் பிரச்சனை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு பெரிய பிரச்சனை. ஏன் நீங்கள் பிரசாந்த் வீர் இறக்கவே இல்லை? ஸோ இன்ஜுரின்னு சொல்கிறீங்க, பட் இன்ஜுரினா எதுக்கு நீங்கள் வர சப்ஜெக்ட் இம்பேக்ட் ஃபீஸ் வச்சுருக்கீங்க? ஸோ அதுவே பெரிய கொஸ்டினாக இருக்குது. கார்த்திக் சர்மாவை நீங்கள் வந்து 14 கோல் எடுத்துருக்கீங்க. பட் கார்த்திக் சர்மாவை எப்படி இருக்கிறீங்கன்னா ஒரு ஃபர்ஸ்ட் கானுக்கு ஹேடாக இறக்கணும். பட் நீங்கள் என்னென்னா ஃபர்ஸ்ட் கானை இறக்கிட்டு அதுக்கடுத்து நீங்கள் கார்த்திக் சர்மா இருக்கிறீங்க. ஸோ அது பெரியது. பட் லாஸ்ட் மேட்ச் பார்த்தீங்கன்னா சிஎஸ்கே பேட்டிங் பார்த்தீங்கன்னா ஒரு டெஸ்பரேட்டாக இருந்துச்சு. நம்ம எல்லா ஃபுல் ஃப்ளோவாக போகணும், ஒரு 200 எடுத்தே ஆகணும் அப்படின்ட்டு. ஏன்னா அதுக்கு ஒன் ஆஃப் த ரீசன் வந்து பவுலிங் தான். ஏன்னா சிஎஸ்கே பவுலிங் பார்த்து மற்ற டீம்ஸ் பயப்படணும். பட் சிஎஸ்கே பவுலிங் பார்த்து சிஎஸ்கே பிளேயர்ஸே பயப்படுறாங்க. ஏன்னா நம்ம 200 அடிக்கலைன்னா கண்டிப்பாக மேட்ச் தோற்றுடும் அப்படின்ட்டு டெஸ்பரேட் அடிக்க போகிறாங்க. ஸோ இதுதான் பெரிய பிரச்சனை, சிஎஸ்கே பவுலிங் தான். ஸோ இது நிறைய பிரச்சனை இருக்குது. பார்ப்போம் சிஎஸ்கே என்ன பண்ணுறாங்கன்ட்டு. பட் எனக்கு தெரிஞ்சு சிஎஸ்கே இந்த மேட்ச்சில் வந்து ஜெயிக்க அதிக வாய்ப்பு இருக்குது. பட் ஒரே ஒரு ரீசன் வந்து ஸ்ரேயஸ் கிடையாது. ஸோ அது ஒரே ஒரு ரீசன் தான். மற்றபடி வந்து சிஎஸ்கே வந்து மேன் டு மேன் பார்க்குறப்ப சிஎஸ்கே வந்து ரொம்ப கீழே தான் இருக்காங்க. த ஒன்லி ஒன் ரீசன் ஸ்ரேயஸ் விளையாட இல்லை. ஸோ அதுக்கப்புறம் வந்து சுஷாந்த் சிங் கேப்டனாக இருக்க போகிறாரு. ஸோ பொறுத்து வந்து பார்ப்போம் சிஎஸ்கே அந்த ஃபஸ்ட் வெற்றியை வந்து இந்த ஐபிஎல்லில் வந்து பதிவு பண்ணலான்ட்டு. ஸ்டே டியூன். பாய்.